தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு செம்ம மாசான அப்டேட் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல இன்னைக்கு நட்டு வச்சிருக்காரு. அது என்னன்னா, பாமர மக்களோட தினசரி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அரசு பேருந்துகளோட தரத்தை உயர்த்துறதுக்காக ஒரே நேரத்துல 300 புதிய பேருந்துகளை கொடியசைச்சு பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம சும்மா பஸ்ஸ மட்டும் தொடங்கி வைக்காம அவரே ஒரு பஸ்ல ஏறி மக்களோட மக்களா பயணம் செஞ்சு அதை தன்னோட கையாலேயே ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுத்திருக்காரு. ஒரு முதலமைச்சரே இப்படி கேஷுவலா மக்கள் கூட பஸ்ல பயணம் செஞ்சது அங்க இருந்த எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இந்த 300 பஸ்ஸுகளும் சும்மா ஏதோ ஒரு ஊருக்கு மட்டும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பட்டி தொட்டி கிராமத்துல இருந்து பெரிய மாநகரங்கள் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பான ரொம்ப வசதியான பயணம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்த 300 பஸ்ஸுகள்ல சென்னை மாநகர போக்குவரத்து துறையத்துக்கு 65 பஸ்ஸுகளும், விழுப்புரம் கோட்டத்துக்கு 36, சேலத்துக்கு 39, கோயம்புத்தூருக்கு 25, கும்பகோணத்துக்கு 49, மதுரைக்கு 42 மற்றும் திருநெல்வேலி கோட்டத்துக்கு 44 பஸ்ஸுகள்னு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட மக்களுக்கும் பயன்படுற மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, வெறும் டீசல் பஸ்ஸுகளை மட்டும் நம்பி இருக்காம சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் வராத வகையில 136 சிஎன்ஜி பஸ்ஸுகளை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. மீதி 164 பஸ்ஸுகள் டீசல் பஸ்ஸுகள். இந்த பஸ்ஸுகளை முதலமைச்சர் கொடியசைச்சு தொடங்கி வச்ச அடுத்த செகண்டே பயணிகளை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அந்தந்த ஊர்களுக்கு பஸ்ஸுகள் கிளம்பி போயிருச்சு. பல வருஷமா பழைய பஸ்ஸுகள்ல கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம மக்களுக்கு முதலமைச்சர் விஜயோட இந்த புதிய பஸ்ஸுகள் திட்டம் ரொம்பவே நிம்மதியை கொடுத்திருக்கு. ஆட்சியோட ஆரம்பமே இவ்வளவு அதிரடியா இருக்குன்னா, போக போக போக்குவரத்து துறையில இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்க நல்ல விழாவில் கலந்து கொண்டு பேருந்து சேவையை துவக்கி வைக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வருக வருக என போக்குவரத்துறை சார்பில் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களையும் போக்குவரத்துறை செயலாளர் அவர்களையும் சிறப்பு செயலாளர், அரசு உயர் அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்தை பாமர மக்களின் அத்தியாவசிய தேவையாக கருதி குக்கிராமம் முதல் மாநகரம் வரை பாதுகாப்பான, வசதியான, தரமான பயண வசதிகளை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் தலைமையிலான இந்த மக்கள் நல அரசு போக்குவரத்துறையின் முதல் அத்தியாயமாக இன்று 300 புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக தங்களின் பொற்கரங்களால் துவங்கி வைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்வு போக்குவரத்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகளை போடும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் மாநகர போக்குவரத்து கழக சார்பில் 65 புதிய பேருந்துகளும், விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 36 புதிய பேருந்துகளும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 39 புதிய பேருந்துகளும், கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 25 பேருந்துகளும், கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 25 பேருந்துகளும், கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 49 பேருந்துகளும், மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் 42 பேருந்துகளும், திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 44 புதிய பேருந்துகள் என 300 புதிய பேருந்துகளில் 164 டீசல் பேருந்துகளையும், குறைந்த மாசு உமிழ்வு கொண்ட சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற 136 சிஎன்ஜி பேருந்துகளையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை மீண்டும் பணிவன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு கொடியசைத்து வழி அனுப்பி வைக்கப்படும் இந்த 300 பேருந்துகளும் இன்று முதல் இப்பொழுதே
பயணிகளை மகிழ்ச்சியாக சுமந்து கொண்டு அந்தந்த பேருந்துகளை ஊர்களுக்கு செல்ல இருக்கும் என்பதை இங்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கழக